ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேலரி கம்பேரிசன் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் தென் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபார்மசிஸ்ட் அதை பற்றி தான் வந்து இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவில் வந்து கம்பேரிசனாக அப்படின்னு, அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஒரு கம்பேரிசன் வீடியோவும் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் உங்களுக்கு எனி டவுட்ஸ் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த வீடியோ வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ அந்த ப்ரிப்ரேஷன் ஏற்ற மாதிரி வந்து சேலரி வந்து அவங்க சைட்லேருந்து ப்ரொவைட் பண்ணுறாங்களா, எவ்வளோ வந்து கொடுக்குறாங்க கேண்டிடேட்க்கு, ஸ்டார்டிங் லெவலும் சரி, அதுக்கப்புறம் சீனியர் லெவலும் சரி எவ்வளோ தராங்க அப்படின்ட்டு ஃபுல்லாக வந்து மேக் ஓவர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவை. ஸோ எண்டு வரைக்கும் வந்து பாருங்கள். இதுலேயே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயே வந்து நிறைய இருக்குது. என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, எய்ம்ஸ் இருக்குது, சிஜிஎஸ்எஸ் இருக்குது, ஆர்ஆர்பி இருக்குது, இஎஸ்ஐசி இருக்குது. அதுலேயும் இல்லாமல் நிறைய இதுக்கும் சொல்லாத ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து சேலரி வந்து இந்த ரேஞ்சில் தான் வரும். ஸோ எல்லாத்தையும் வந்து மிக்சர் பண்ணி இவங்களை வந்து குழப்ப விரும்பல. இதில் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து ஒன்றே ஒன்று தான் தெரியும், எம்ஆர்பி. அது மட்டும் தான் வந்து மேஜராக வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க. மற்றபடி இந்த ஆரம்ப சுகாதார நிலையம்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து டெம்பரவரி வைஸ் தான் வந்து எடுப்பாங்க. அதெல்லாம் வந்து சேலரி வந்து ஸ்டாண்டர்டைஸாக இருக்காது. ஸோ ஸ்டாண்டர்டைஸ்டு பாடியை மட்டும் எடுத்து அதில் இருக்க சேலரி மட்டும் நான் வந்து இதை மேக்கர் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து எய்ம்ஸ். எய்ம்ஸ் ஃபார்மசிஸ்ட் நமக்கு மோஸ்ட்லி தெரியும். எய்ம்ஸ் வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டியாச்சும் வந்து ரெக்ரூட்மெண்ட் கண்டிப்பாக விட்டுருவாங்க. இதுலேயே வந்து எய்ம்ஸ்லேயே வந்து நிறைய ஃபார்மசிஸ்ட்டு வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எய்ம்ஸ் வந்து ஓல்டு, அதாவது ஹோல் இயராக வந்து ஒரு ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிஆர்இ அப்படின்னு சொல்லுவாங்க, காமன் ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாமினேஷன் நினைக்கிறேன். அந்த சிஆர்இ மூலயமா வந்து வருஷத்துக்கு 2 வாட்டி இல்லைனா ஒரு வாட்டி அந்த மாதிரி வந்து கம்பல்சரி வந்து ஒரு ரெக்ரூட்மெண்ட் போட்டுருவாங்க. அதுலேயும் இல்லாமல் இந்த செப்பரேட் பாடிஸ் இருக்கும் பார்த்தீங்களா, எய்ம்ஸ் டெல்லி, அப்புறமா எய்ம்ஸ் வந்து ஆந்திராவில் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் அந்த மாதிரி செப்பரேட் ஸ்டேட்டும் வந்து தனித்தனியாகவும் ரெக்ரூட்மெண்ட் போகிறாங்க. ஸோ அது மூலயமா செலக்ட் ஆகிற ஃபார்மசிஸ்ட் வந்து எவ்வளோ சேலரி வந்து வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக் வந்து எல்லாருக்குமே வந்து ஸ்டாண்டர்டைஸ் தான். அதாவது 29,200லேருந்து 92,000 வந்து பேசிக் எல்லாருக்குமே ஸ்டாண்டர்டு. அந்த பேசிக் தருவாங்க, அதை தாண்டி தரமாட்டாங்க என்ட்ரி லெவலில். டியர்னன்ஸ் அலவன்ஸ் பார்த்தீங்கன்னா 16,936 ரூபா. அதாவது இதுலேருந்து பேசிக்லேருந்து 58% கிட்ட வருது. அதுக்கப்புறம் ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸஸ் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதுலேயே வந்து ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் வந்து 3 வகையாக வந்து இது போடுவாங்க. எக்ஸ் சிட்டி, ஒய் சிட்டி அண்ட் தென் இசட் சிட்டி. நம்ம வந்து இந்த மெட்ரோ சிட்டியாக இருந்ததுன்னா நமக்கு வந்து எக்ஸ், அந்த எக்ஸ் இதில் வரும். ஒய்னா நார்மல், அப்புறமா அந்த இசட்னா அந்த வந்து வில்லேஜ் சைடு வந்துடும். ஸோ அந்த எக்ஸ் சிட்டியில் மெட்ரோவில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகமாக வந்து ஹவுஸ் ரெண்ட் அலவன்சஸ் வரும். எய்ம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டைஸாக 8 தராங்க. அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட் அலவன்சஸ் அது ஒரு 3,600 ரூபா. அப்புறம் டியர்னன்ஸ் அலவன்ஸ் டிபிடின்னு ஒன்று தராங்க, அது 2,000. அப்புறமா நமக்கு வந்து ஹெச்பிசிஏன்னு வந்து எல்லாருமே வந்து தருவாங்க. ஸோ அது ஒரு 5,000. அப்புறமா எம்ப்ளாயி ஷேரிங்னு வந்து ஒரு 5,000 வந்து தராங்க. மொத்தம் வந்து கிராஸ் பே வந்து, அதாவது நம்ம வந்து மொத்த சேலரி பார்த்தீங்கன்னா 72,162 ரூபா. இதிலே வந்து அவங்க வந்து பிடிப்பாங்க, அதாவது நமக்கு பிஎஃப், அப்புறமா இன்சூரன்ஸு, அப்படி இப்படின்னு ஒரு 11,000 கிட்ட வந்து அவங்க பிடிக்கிறாங்க. 11,000 இல்லை, 12,000 வந்து ஓவரால் வருது. அந்த 12,000 கிட்ட பிடிச்சி நமக்கு வந்து 60,000 வந்து 60,900 சம்திங் வந்து நமக்கு வருது எய்ம்ஸ் ஃபார்மசிஸ்ட். இதுலேயே வந்து எய்ம்ஸ்க்கு வந்து நிறைய ரெக்ரூட்மெண்ட் வந்து வந்துகிட்டே இருக்கும். அதாவது பல்க் ரெக்ரூட்மெண்ட் பார்த்தீங்கன்னா சிஆர்இல வந்து விடுவாங்க. போன வருஷம் வந்து அட்டன் பண்ணவங்களுக்கும் தெரியும். இந்த வருஷம் வந்து இன்னும் ரிலீஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். ரிலீஸ் பண்ணால் நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணுறோம். ஸோ சிஆர்இ வந்து மோஸ்ட்லி வந்து ஃபார்மகாலஜி கொஷின் டைப் தான் கேட்பாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து பாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ப்ரிப்பேர் பண்ணாதவங்க அதை பார்த்து நம்ம சேனல்லே வந்து போஸ்ட் பண்ணியிருப்போம், அந்த வீடியோவை பார்த்து கூட ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி ஃபார்மசிஸ்ட். நம்ம வந்து ரீசெண்ட் இயர்ஸில் வந்து ஆர்ஆர்பியை பற்றி நிறைய கேள்விப்பட்டுருக்கோம். ஆர்ஆர்பி வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டியாச்சும் இப்போ விட்டுடுறாங்க ரெக்ரூட்மெண்ட்டு. ஃபஸ்ட்லாம் வந்து 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் விட்டுருந்தாங்க. இப்போலாம் வந்து வருஷம் வருஷம் விடுறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஆர்பிக்கு அதே பேசிக் பே தான். அப்புறமா டியர்னன்ஸ் அலவன்ஸ் 16,000 ரூபா, ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸஸ் 8,000 ரூபா, அப்புறமா டிபிஏ அலவன்ஸ் வந்து ஒரு 5,000 ரூபா, அப்புறமா ஹெச்பிசிஏ வந்து அதே 5,000 ரூபா தான் வருது. அதில் வந்து நோ எம்ப்ளாயி ஷேர்னு வந்து ஒன்று கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து அதில் கொடுக்கல. ஸோ மொத்தம் வந்து 64,775 இது வந்து கிராஸ் பே. இதில் வந்து பிடித்தம்லாம் போயிட்டு நமக்கு வந்து 59,900 ரூபா வந்து வருது.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிஜிஹெச்எஸ் ஃபார்மசிஸ்ட். இது வந்து ஏன் ப்ரோ ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரீசெண்டாக சிஜிஹெச்எஸ் பற்றி தான் வந்து நிறைய கேள்விப்பட்டுருக்கோம். இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் பாடி தான். இது வந்து ஒரு பல்க் ரெக்யர்மெண்ட் வந்து வச்சுருக்காங்க. அதுக்கு இன்னும் அப்ரூவல் வந்து நிறைய கிடைக்கவே இல்லை. அதாவது 2023லேருந்து நான் பார்த்துட்ருக்கேன். இன்னும் வந்து அந்த ரெக்யர்மெண்ட்டை வந்து அவங்க வந்து இன்னும் ஹோல்டிலே தான் வச்சுருக்காங்க. இந்த வாட்டி வந்து எஸ்எஸ்சி ஃபார்மசிஸ்ட்டில் வந்து விடலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த எஸ்எஸ்சியில் அந்த சிஜிஹெச்எஸ் வர வந்து 100% கிட்ட வாய்ப்பு இருக்குது. ஸோ நிறைய எக்ஸ்பெக்டேஷன் வந்து இருக்குது. இதில் வந்து ஒரு மோர் தென் ஒரு 400 வேகன்சிஸ் ஆச்சு ஆல் ஓவர் இந்தியாவில் விடுவாங்கன்னு நான் வந்து எதிர்பார்க்குறேன். சென்னையிலையும் வந்து சிஜிஹெச்எஸ் ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஆல் ஓவர் தமிழ்நாடுலேயும் வந்து நிறைய இருக்குது. ஸோ பி ப்ரிப்பேர்டாக இருங்க. இதுக்கான ஒரு ஃபுல் வீடியோ வந்து நான் தனியாக வந்து மேக் ஓவர் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதே பேசிக் பே தான் தராங்க. டிஎன்எஸ் அலவன்சஸ் வந்து கம்பேரிட்டிவ்லி வந்து லோ தான். அதில் வந்து 16,000 கொடுத்துருந்தாங்க ஆர்ஆர்பியில். இதில் வந்து ஒரு 13 தான் தராங்க. அதில் ஹவுஸ் ரெண்ட் அலவன்சஸ் வேரி ஆகும். இதில் வந்து 7,000 வந்து ஸ்டாண்டர்டைஸாக வச்சுருக்கேன். அப்புறமா டிபிஏ அலவன்ஸ் வந்து 5,000, ஹெச்பிசி வந்து ஒரு 4,000, மொத்தம் வந்து 60,000 வந்து உங்களுக்கு வந்து கிராஸ் பே வரும். இதில் வந்து பிடித்தெல்லாம் போக்கிட்டு உங்களுக்கு வந்து 54,000 வந்து இன்னாண்டு வரும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எதிர்பார்க்குற இஎஸ்ஐசி ஃபார்மசிஸ்ட். இஎஸ்ஐசி வந்து நமக்கு வந்து ரீசெண்ட் இயர்ஸில் வந்து நிறைய ரெக்யர்மெண்ட் போகவே இல்லை. வருஷத்துக்கு ஒரு ரெக்யர்மெண்ட்டாச்சும் விட்டால் நல்லாயிருக்கும். ப்ரீவியஸாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி விட்டுருந்தாங்க. அதுலேயே வந்து ஒரு 4 வேகன்சி தான் தமிழ்நாட்டுக்கே விட்டுருந்தாங்க. இந்த வாட்டி வந்து எத்தனை வேகன்சி விடுவாங்கன்னு தெரியல. அதுலேயே வந்து நிறைய சீட்ஸ் ஃபில்லே ஆகலை. ஸோ இந்த வாட்டி வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இதுக்கான ஃபுல் வீடியோ வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வந்து பாருங்கள். நெக்ஸ்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா பேசிக் பே அதே வந்து 29,200 தான். டியரன்ஸ் அலவன்சஸ் வந்து 16,000. ஹவுஸ் ரெண்ட் அலவன்சஸ் வந்து இதில் வந்து ஜஸ்ட்டு வந்து கம்மியாக தான் கொடுத்துருக்கேன். ஆனால் வந்து டிஃபர் ஆகும். அது வந்து ஒரு பர்சன்டேஜ் கணக்கில் வைப்பாங்க. அது வந்து சிட்டிக்கு ஏற்ற மாதிரி மாறும். நெக்ஸ்ட் ட்ராவல் அலவன்ஸ் வந்து ஒரு 2,800. அப்புறமா வந்து பேஷண்ட் கேர் அலவன்ஸ் வந்து ஒரு 5,000. இதில் இல்லாமல் உங்களுக்கு பிடித்தெல்லாம் போகி உங்களுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 59,943 வரும். கிராஸ் பே வந்து 57,000 வந்து உங்களுக்கு வந்து கிராஸ் பே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட். இதுதான் வந்து நமக்கு வந்து பெரிய கேள்வி. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எம்ஆர்பி வருமா ப்ரோ, இல்லை கேன்சல் பண்ணிவிடுவாங்களா, இல்லை வருமா, ரெண்டுத்தில் எதனா ஒன்று சொல்லு ப்ரோ அப்படின்றாங்க. எம்ஆர்பி கண்டிப்பாக வரும். ஆனால் கொஞ்சம் டிலே ஆகும். ஏன்னா எலெக்ஷன் இருக்குது, அப்புறம் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணோம், அப்புறம் கேண்டிடேட்லாம் வரணும். ஒரு ஸ்டெபிலைஸ் ஆகவே கொஞ்ச நாள் ஆகும். அது இல்லாமல் கேஸ்லாம் வந்து போயிட்டுருக்கு. ஸோ ஓகே, இதுக்கும் அதுக்கும் சம்மதம் இல்லை தான். ஆனால் வந்து மேபி த ரீசன், ஒன் ஆஃப் த ரீசனாக இருக்கலாம். ஸோ அந்த கேஸ்லாம் வந்து முடிஞ்சு நமக்கு வந்து ஒரு நல்ல நியூஸ் வந்து கண்டிப்பாக வரும். ஸோ நம்ம ஒரு கான்ஃபிடென்ட்டாக நம்ம படிச்சிருந்தோம்னா நம்ம சைடு வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் இன்டென்ட் கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக எக்ஸாம் வரும், அடிச்சுன்னு இருக்குங்க. இதில் வந்து நமக்கு வந்து பே லெவல் வந்து 6. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பே லெவல் 6னால் பே லெவல் 5னா பேசிக் பே வந்து 29,000. பே லெவல் 6னால் பேசிக் பே வந்து 35,400 வந்து பேசிக் பே. இதுலேயே வந்து இது ஃபுல்லாக தமிழில் இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு பணிக்குழு விநியோகம் அப்படின்னு வந்து ஒரு 18,000 தராங்க. அப்புறமா வருட விநியோகம் அப்படின்ட்டு ஒரு 1,700 தராங்க. நெக்ஸ்ட்டு மருத்துவ அலவன்சஸ் வந்து ஒரு 300 தராங்க. அதாவது உங்களுக்கு கிராஸ் பே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 56,000 வந்து ஒரு ஷோராக வந்துடும். இதிலே இல்லாமல் இன்சென்டிவ்ஸ் நிறைய வந்து இருக்குது கவர்மெண்ட் சைடில். ஸோ அதெல்லாம் வந்து நான் இன்க்ளூட் பண்ணலை. ஏன் அப்படின்னா சம்டைம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு ஏற்ற மாதிரி வேரி ஆகும். ஸோ அதெல்லாம் வந்து நான் ஆட் பண்ண விரும்பலை. உங்களுக்கு வந்து எம்ஆர்பியில் உங்களுக்கு ஆவரேஜாக வந்து 50,000 மேலே கண்டிப்பாக வரும். ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், கான்ஃபிடென்ட்டாக இருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் எவ்வளோ சேலரி வந்து டிஃபர் ஆகுது அப்படின்னு நீங்களே பார்த்தாலே தெரியும். இத்தனைக்கு பே லெவல் வந்து 6ல் இருந்தாலும் எம்ஆர்பி அவங்களுக்கு வந்து கிராஸ் பேவும் சரி டேக் ஹோமும் சரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு கம்மி தான். இது இல்லாமல் ஒர்க் ப்ரெஷர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் போகிற லொக்கேஷன் பொறுத்து தான். சென்னைலாம் வந்து ஒரு பிஸியாக இருக்கிற ஏரியா. உங்களுக்கு வந்து 24 ஹவர்ஸ் வந்து எப்பயுமே ரன்னிங் ஆகிட்டே இருக்கும் சென்னையில். ஸோ உங்களுக்கு வந்து ஒர்க்கும் கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும். இதுவே கிராமப்புறம்லாம் போகிறீங்கன்னா கொஞ்சம் வந்து உங்களுக்கு ஒர்க் ப்ரெஷர் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஆர்ஆர்பி அப்படி இல்லை.
உங்களுக்கு எங்கே ஒர்க் பண்ணாலும் சரி, உங்களுக்கு வந்து ஒர்க் ப்ரெஷரே இருக்காது. எனக்கு தெரிஞ்சவங்க வந்து ஒரு ஆர்ஆர்பியில் இருக்காங்க. அவங்க வந்து சொல்லியிருக்காங்க, மேபி அவங்களுக்கு வந்து எப்பயுமே அப்படி இருக்குமான்னு தெரியல. ஆனால் வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக தான் இருக்குமா. ஸோ அந்தளவுக்கு ஒர்க் ப்ரெஷர் இருக்காது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சீனியர் லெவலில் போக போக உங்களுக்கு வந்து பே லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ திஸ் மேபி த கம்பேரிசன். உங்களுக்கு வந்து நான் ஸ்க்ரீன்ஷாட் வேணால் எடுத்துக்கோங்க. இதுதான் வந்து ஒரு ஸ்டாண்டர்டைஸ் லெவல். இது ஏன் இப்போ வந்து சேலரியை பற்றி போட்டிருக்கேன் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா, சேலரி வந்து மாறலான்னு இருக்குது. என்ன மாறலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7th பே கமிஷன் தான் நம்ம வாங்கிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட்டு கமிஷன் வந்து 8th பே கமிஷன். அதாவது நம்ம சேலரிலாம் வந்து ஏப்ரல்லேருந்து இன்க்ரீஸ் ஆக போகுது. ஸோ அந்த 8th பே கமிஷன் வீடியோ வந்து நெக்ஸ்ட்டு வந்து போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ ஸ்டே டியூன்ட். சேலரி வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது, அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ வந்து அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது அப்படின்ட்டு அந்த வீடியோ வந்து ஃபுல்லாக மேக்கவர் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம சேனலில் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நம்ம சேனலை வந்து டியூன்டாக இருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற கேண்டிடேட்க்கு, ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.